வணக்கம் தமிழா. ரயில்வே துறையில் தமிழர்கள் தடம் பதிப்பும் உங்களுடன் தமிழா ஐஏஎஸ் அகாடமி. ஸோ நம்முடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட உள்ள பெல் சிக்னல் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் ஷேர் பண்ணி விடுங்க. இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா ஆர்ஆர்பி குரூப் டி தேர்வு 2025. ஸோ தேர்வுக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. இன்னும் ஒரு வார காலம் இருக்கனால இப்போ சில பேர் அப்ளை பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கேட்கக்கூடிய ஒரே கொஸ்டின் பார்த்தா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கேட்கக்கூடியது, சார் தேர்வுக்கு அப்ளை பண்ணியாச்சு, சார் தேர்வு எப்போ வரும்? ஓகேங்களா? அப்போ தேர்வு முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பிஇடி தேர்வுக்கு எவ்வளோ நாள் இடைவெளி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டினியூஸாக ஒரு கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கும் ஆகவும் அதே மாதிரி பொதுவாக ஓகே இதுக்கான ப்ராசஸ் எப்படி இருக்கும், ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுலேருந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குற வரைக்கும் இதோட டீட்டெயில்ஸ் எப்படி இருக்கும் அதை பற்றி வீடியோ முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுடைய நண்பர்கள் யாரோ ரயில்வே தேர்வு குரூப் டி தேர்வுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க, ஸோ அவங்களுக்கான ப்ராசஸ் தெரியாமல் இருக்குன்னா ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, வீடியோ அவங்களும் பார்க்கட்டும், பயன்பெறட்டும். ஓகேங்களா? பார்த்துலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் என்ன வந்திருக்கும், நோட்டீஸ் வந்திருக்கும். கரெக்டுங்களா? இப்போ நோட்டீஸ் ஓகே, அதான் ஷார்ட் நோட்டீஸ் வந்து ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க. ஓகேவா? அப்போ ஷார்ட் நோட்டீஸ்க்கு அப்புறம் என்ன வரும் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன், டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்போ டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன தெரியும், ஸோ நோட்டீஸ்லேயே நம்மளுக்கு வேகன்சி, வயது வரம்பு, இந்த மாதிரி ஏஜ் பற்றியும் இருக்கும், அது குவாலிஃபிகேஷன் பற்றி கொடுத்துருப்பாங்க, அப்ளை பண்ண டேட், லாஸ்ட் டேட் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் இன்னும் டீட்டெயில்ஸ் ஒவ்வொன்றையும் பற்றி எக்ஸ்பிளைனோட எப்படி அப்ளை பண்ணுறதோடு மேற்கொண்டு அனைத்துமே என்ன ஆகும், டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணியாச்சு, அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் என்னைக்கு இருக்கு, மார்ச் 1 தான் லாஸ்ட் டேட். ஓகேங்களா? ஸோ அதுக்குள்ள என்ன பண்ணுவோம், அப்ளை பண்ணும், ஃபீஸ் பே பண்ணக்கு ஒரு 2 ஹவர் டைம் இருக்கு, அதுக்குள்ள ஃபீஸ் பே பண்ணிருங்க. அதே மாதிரி இப்போ நம்ம அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஓகேங்களா, நோட்டீஸ் வந்துச்சு, அடுத்து டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, அடுத்து நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஸோ நம்ம அப்ளை பண்ணும்போது ஏதாவது ஒரு மாற்றங்கள் செய்யணும், ஏன்னா மிஸ்டேக் எதை பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது என்ன பண்ணும், மாற்றி இது பண்ணல. அப்போ மாடிஃபை லிங்க் வந்து கொடுப்பாங்க. ஓகே, மாடிஃபை லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணி முடிச்சது கண்டிப்பா அது கண்டினியூஸா வந்துருது. ஓகேங்களா? ஸோ அப்போ மாடிஃபை பண்ற லிங்க் கொடுப்பாங்க. அந்த லிங்க்ல போய் நீங்க ஏதாவது மாற்றணும், நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக்கா கொடுத்துருக்கோம், நான் அங்க வீட்டில் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் மிஸ்டேக் தெரியுது, அப்போ அதை மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், மாடிஃபை பண்ணிக்கலாம். அதுலயும் அனைத்துமே நம்ம மாடிஃபை பண்ணிடுது, சில விஷயங்கள் தான் மாடிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி அடுத்து இப்போ மாடிஃபை லிங்க் முடிஞ்சு, ஓகே நம்ம அப்ளையும் பண்ணியாச்சு, மாடிஃபை இருந்துச்சு, மாடிஃபையும் பண்ணியாச்சு. ஓகேங்களா? அவ்வளவுதான். இப்போ அடுத்து என்ன வரும் பார்த்தீங்கன்னா, ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் பார்ப்பீங்க. ஓகே, நீங்க அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்ளை பண்ணிட்டு இப்போ வந்திருப்போம், இதுல ஏதாவது மிஸ்டேக் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆக கூட வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்க, அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வரும். இந்த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்ல என்ன வரும் பார்த்தீங்கன்னா, ப்ரொவிஷனலி அக்செப்டட், ப்ரொவிஷனலி அக்செப்டட் இந்த மாதிரி ஒன்று வரும். அதே மாதிரி ப்ரொவிஷனலி அக்செப்டட் வித் கண்டிஷன் இந்த மாதிரி வரும். இன்னொன்று ரிஜெக்டட். இந்த மூணுது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்டஸ்ல வரும், அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்ல வரும். அப்போ ப்ரொவிஷனலி அக்செப்டட்னாலும் ப்ரொவிஷனலி அக்செப்டட் கண்டிஷனல் இதுனாலும் நீங்க தேர்வு எழுதலாம். சப்போஸ் உங்களுக்கு அப்ளிகேஷன் ரிஜெக்ட்னு வந்துருச்சுன்னா நீங்க தேர்வு எழுத முடியாது. அவ்வளவுதான். இப்போ ரிஜெக்ட் ஆயிடுச்சுனால நீங்க என்ன பண்ணுவீங்க, இந்த ரெக்யூர்மெண்ட்ல இருந்து நீங்க வெளியே போயிருவீங்க. அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே மாற்றம் செய்ய முடியாது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் நீங்க அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் மாடிஃபை பண்றது உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அங்கேயும் நம்ம கரெக்டாக சரி பண்ண விட்டோம்னா இங்க ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது, அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ அதனால அப்ளை பண்ணும்போது கரெக்டாக அப்ளை பண்றது ரொம்ப நல்லது. இப்போ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு வந்து அக்செப்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? அக்செப்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கான அடுத்தது என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க, எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம் டேட் எப்போ அனௌன்ஸ் பண்றாங்களோ அதுல இருந்து கண்டிப்பா என்ன ஆகும், 1 மந்த்துக்கு அப்புறம் தான் தேர்வு இருக்கும். ஓகேவா? எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்றதுக்கும் எக்ஸாம் டேட்டுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1 மந்த் கேப் வந்து இருக்கும். 1 மந்த் கேப் வந்து இருக்கும். ஸோ அதனால ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த தேர்வு தேதி வந்ததுக்கு அப்புறம் நல்லா படிக்க ஆரம்பிப்பாங்க. இன்னும் நிறைய பேர் அந்த இடத்துல ரிவிஷன் பண்ணுவாங்க, ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பா அவங்க காலம் தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ அப்போ எக்ஸாம் டேட் என்னைக்கு அனௌன்ஸ் பண்றாங்களோ அதுல இருந்து கண்டிப்பா ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் தான் எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். இதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்து என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, மோக் டெஸ்ட் லிங்க் வந்து கொடுப்பாங்க. மோக் டெஸ்ட் லிங்க் வந்து எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, இந்த சிபிடி தேர்வு எப்படி இருக்கும், ஓகேவா,
அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கும், இதோட பேட்டர்ன் எப்படி இருக்கும், இந்த கொஸ்டின்லாம் எப்படி எனக்கு இருக்கும், அப்ப எதை கிளிக் பண்ணா உங்களுக்கு சேவ் ஆகும், எதை கிளிக் பண்ணலன்னா உங்களுக்கு சேவ் ஆகாது, எத்தனை கொஸ்டின் ஆன்சர் பண்ணிருக்கீங்க, எத்தனை கொஸ்டின் ஆன்சர் பண்ணல, எல்லா டீடைல்ஸ் உங்களுக்கு வரும். உங்களுடைய போட்டோ எங்க வரும், உங்களுடைய நேம் எங்க வரும் சொல்லிட்டு அந்த மூக் டெஸ்ட்லயே பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது ஆல்ரெடி எழுதக்கூடிய அனைவருக்கும் தெரியும், ஃபர்ஸ்ட் டைம் எழுதக்கூடியவங்களாம் சொல்லிக்கிட்டு இருக்கும். அப்ப அந்த மூக் டெஸ்ட்டை வச்சு இப்போ சிபி எடுத்து இப்படிதான் சொல்லி என்ன பண்ணலாம், கொஞ்சம் கெஸ் பண்ணிக்க முடியும், கொஞ்சம் பயத்தை குறைச்சிக்க முடியும். அப்போ மூக் டெஸ்ட் லிங்க் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணும்போதே சொல்லிடுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, எக்ஸாம் சிட்டி, ஓகேவா, எக்ஸாம் சிட்டியும் எக்ஸாக்ட் டேட் என்னைக்கு நடக்கும் உங்களுக்கு, எக்ஸாக்ட் எக்ஸாம் டேட் உங்களுக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு லிங்க் வரும். ஓகேவா, ஏன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம் டேட் பொதுவாக அனைவருக்கும் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. கிட்டத்தட்ட பார்த்து தேர்வுங்கிறது குரூப் டி கண்டிப்பா ஒரு 2 வீக்ஸ்க்கு மேல கண்டிப்பா நடக்க வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா, அப்ப அந்த 2 வீக்ஸ்ல உங்களுக்கு என்னைக்கு நடக்கும், எந்த இடத்துல நடக்குங்கிறத ஒரு 10 டேஸ் பிஃபோர், ஓகேங்களா, இந்த எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்றாங்க அதுல இருந்து 10 டேஸ் பிஃபோர்ல இருந்து நீங்க செக் பண்ணிட்டே வரணும். ஓகேங்களா, ஏன்னா உங்களுக்கு முதல் நாளும் இருக்கலாம், இரண்டாவது நாள் இருக்கலாம், இல்ல 10ஆம் நாள் கூட இருக்கலாம். நீங்க கண்டினியூஸா ஒவ்வொரு நாளும் செக் பண்ணிட்டே வரணும். ஓகேவா, அப்ப 10 டேஸ் பிஃபோர்ல இருந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, எக்ஸாம் சிட்டியும் எக்ஸாக்ட் எக்ஸாம் டேட்டும் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, இப்போ நீங்க செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு எக்ஸாம் சிட்டியும் எக்ஸாக்ட் டேட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுல இருந்து, ஓகேங்களா, அதுல இருந்து 4 டேஸ் பிஃபோர், ஓகேங்களா, சப்போஸ் உங்களுக்கு இப்போ 20ஆம் தேதி எக்ஸாம் வச்சுக்கோங்க, ஒரு பொதுவாக மே 20 வச்சுக்கோன்னா, அப்போ மே 20னா ஒரு 4 நாள் முன்னாடி மே 16 இல்லை மே 17 என்ன பண்ண நீங்க ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அவ்வளவுதான். அப்போ நீங்க 4 டேஸ் என்ன பண்ணுவீங்க, ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிடுவீங்க. இப்போ அவ்வளவுதான். இப்போ பாத்துங்க, அப்போ நம்ம அப்ளை பண்ணோம், மாடிஃபை பண்ண ஆப்ஷன் கொடுத்தாங்க, அடுத்து அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் கொடுத்தாங்க, அடுத்து எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணாங்க, அப்போ எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ண மூக் டெஸ்ட் லிங்க் கொடுத்தாங்க. அப்போ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, 10 டேஸ் பிஃபோர் வந்து நம்ம எக்ஸாம் சிட்டி எக்ஸாக்ட் எக்ஸாம் டேட் தெரியும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் 4 டேஸ் பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இப்போ ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண அடுத்து என்னது, நீங்க கரெக்டாக அந்த எக்ஸாம் வந்து எழுத போவீங்க. ஓகேவா, உங்களுக்கு கொடுத்த எக்ஸாம் சிட்டி அந்த டேட்டு அந்த ஷிஃப்ட், ஓகேவா, எந்த ஷிஃப்ட் நடக்குதோ அந்த ஷிஃப்ட்ல போகணும். அதே மாதிரி ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்துருவாங்க. ஓகே, அந்த ரிப்போர்ட்டிங் டைம்குள்ள கரெக்டாக நீங்கள் போகணும். ரிப்போர்ட்டிங் டைம் தாண்டி போனாலும் உங்களுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ எக்ஸாமில் உங்களுக்கு எக்ஸாம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9 மணி அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அங்கே 7:30லேருந்து உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் டைம் ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே, அப்போ நீங்கள் 7:30 to 8:00 அங்கே போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் 8:30க்கு மேலே போயிட்டு சார் 9 மணி தான் எக்ஸாம், நான் 8:45 போனால் உள்ளே விட கேட்டால் விட மாட்டாங்க. அந்த ரிப்போர்ட்டிங் டைமில் இருந்தால் தான் உங்களை உள்ளே விடுவாங்க. ஓகேவா, ஓகே, இப்போ வந்து எக்ஸாம் ஹால் போயிட்டீங்க. அப்போ எக்ஸாம் போகும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹால் டிக்கெட் கொண்டு போவீங்க. ஹால் டிக்கெட் கொண்டு போ, அதே மாதிரி ஃபோட்டோ கொண்டு போவோம். ஓகேங்களா, ஸோ பேனா பேப்பரில் எதுவுமே கொண்டு போக தேவையில்ல. அதே மாதிரி கையில் வாட்ச் இருந்தாலும் கழட்டி வச்சிடணும், அதே மாதிரி ஒரு கயிறு கட்டு இருந்தாலும் கழட்டி வச்சிடணும், செயின் எதுவும் போடக்கூடாது. ஸோ எல்லாமே கரெக்டாக செக் பண்ண, பெல்ட் கூட போடணும் மாட்டோம். ஓகே, எல்லாமே செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புவாங்க. ஸோ உள்ளே போனாலும் உங்களுக்கு என்ன இருக்கும், ஆதார் பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க, உங்களை ஃபோட்டோ எடுப்பாங்க. ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் உங்களை சிஸ்டம் அலாட் பண்ணுவாங்க. அந்த சிஸ்டத்தை நீங்கள் போய் உட்காந்துருவீங்க. உட்காந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு டைம் என்ன ஆகும், உங்களுக்கு எந்த டைம் ஸ்டார்ட் ஆகுதோ அது 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய நம்பர், டேட் ஆஃப் பர்த்ங்கிறது பாஸ்வேர்டு, ஓகே, அதை கொடுத்து லாகின் பண்ணுவீங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் காட்டும். ஓகேவா, இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணலாம், படிச்சுட்டே இருக்கலாம். ஒரு 1/4 மணி நேரம் உங்களுக்கு டைம் இருக்கும். ஓகேங்களா, ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த மூக் டெஸ்ட்லேயே நம்ம என்ன பண்ணுவோம், இன்ஸ்ட்ரக்ஷன் படிச்சிருவோம். இருந்தாலும் அந்த டைம் என்ன பண்ணலாம், இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு தடவை படிச்சுக்கலாம். ஏன்னா டைம் வந்து 1/4 மணி நேரம் இருக்குல்ல, அது எதுவும் நம்ம பண்ண போகிறது. ஓகேவா, அப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் படிச்சுக்கலாம். அதே மாதிரி அங்கே எந்த லாங்குவேஜில் எழுதிருக்கீங்க, நீங்கள் அப்ளை பண்ணும்போது லாங்குவேஜ் கொடுத்துருப்பீங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது லாங்குவேஜ் தமிழ்னு கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் தமிழ்லையும் எழுதலாம், இங்கிலீஷ்லையும் எழுதலாம். ஓகேங்களா, நீங்கள் அப்ளை பண்ணும்போது எக்ஸாம் லாங்குவேஜ் இங்கிலீஷ் கொடுத்தீங்கன்னா இங்கிலீஷ் மட்டும்தான் வரும். நீங்கள் தமிழ் கொடுத்தீங்கன்னா தமிழும் வரும், இங்கிலீஷும் வரும். ஓகேவா, அப்போ அது மாதிரி கொடுத்து டிஃபால்ட் லாங்குவேஜ் கொடுத்து என்ன பண்ணலாம், நீங்கள் தேர்வு எழுதிக்கலாம். அப்போ கரெக்டான டைமில் ஸ்டார்ட் ஆகும், அதே டைமில் க்ளோஸ் ஆயிடும். ஓகேவா, நீங்கள் எவ்வளோ தூரம் சேவ் பண்ணீங்க அவ்வளோ ஃபுல்லாக என்னது சேவை கரெக்டாக க்ளோஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களை வெளியே விட்டுருவாங்க. அப்போ எக்ஸாம் எழுதி முடிச்சாச்சு. அப்போ எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் அடுத்து எனக்கு என்ன ப்ராசஸ் இருக்கும், அடுத்து என்ன ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஒரு 1 வீக் அப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஆன்சருக்கு என்னது உங்களுடைய கொஸ்டின் பேப்பரில் நீங்கள் ஆன்சர் பண்ணது, அவங்க கொடுக்குற ஆன்சர் ரெண்டுமே எது கரெக்டாக மேட்ச் ஆகுன்னு பாருங்க. ரெண்டுமே ஓகேவானதான் கொஸ்டின் கரெக்ட். ஓகே, இதை வச்சு என்ன பண்ண நீங்க உங்களுடைய ராம் மார்க்ஸ் வந்து நீங்க பாத்துக்கலாம். ஓகேங்களா, இந்த ஆன்சர் டவுன்லோட் பண்ண டேட்டும் பார்த்தா கிட்டத்தட்ட 1 வீக் உள்ள தான் கொடுப்பாங்க. அந்த 1 வீக் உள்ள நீங்க உங்களுடைய ஆன்சர் கீயை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கணும். இந்த ஆன்சர் கீல ஏதாவது மாறுதல் இருந்தா நீங்க என்ன பண்ணலாம், அப்ஜெக்ஷன் தெரிவிச்சுக்கலாம். ஓகேவா, அப்ஜெக்ஷன் நீங்க தெரிவிக்க முடியும். அப்ப ஆன்சர் கீ வரும், அது அப்ஜெக்ஷன் தெரிவிக்கணும்னா தெரிவிச்சுக்கலாம்.
இப்போ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா, அப்போ எக்ஸாம் முடிஞ்சு ஆன்சருக்கு வந்துச்சுல, அதுக்கப்புறம் என்ன வரும்? ரிசல்ட் வரும். ஓகேவா? ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் வந்து வரும். ஷார்ட் லிஸ்ட் எதுக்கு வரும்? ஏன்னா இதுல செலக்ட் ஆனவங்க அடுத்து எங்க போக போறாங்க? பிஇடி தேர்வுக்கு போக போறாங்க. ஓகேங்களா? எங்க போக போறாங்க? பிஇடி தேர்வுக்கு போகணும். அப்ப பிஇடிக்கான ஷார்ட் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்பயே உங்களுடைய மார்க்ஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். ஓகே, பெர்சன்டேஜ் ஸ்கோர்னு சொல்ல அவங்க மார்க்ஸ் எவ்வளோன்னு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் உங்க பேர் இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? பிஇடிக்கு செலக்ட் ஆகுவீங்க. இது வந்து எலிஜிபிள் டெஸ்ட் தான். நம்ம மெயின் மார்க்ஸே என்ன இருக்கு? சிபிடி தேர்வுல தான் இருக்கு. ஓகேவா? இந்த பிசிக்கல் பிஇடி டெஸ்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷார்ட் லிஸ்ட் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா அடுத்து என்ன வரும்னா இப்போ இந்த பிஇடிக்கான எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, பிஇடி எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பிஇடி நடக்கிறதுக்கும் அந்த எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ண கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்தாச்சும் கண்டிப்பாக கேப் இருக்கும். என்ன இருக்கும்? ஒரு 1 மந்த்து கேப் இருக்கும். ஓகேவா? பயப்பட தேவையில்லை. ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, நம்ம ஷார்ட் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் பிஇடிக்கு நல்லா ட்ரை பண்ணுவாங்க. ஓகே, என்ன இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸோ எஸ்ஐயோ ஓகேங்களா ஆர்மி அந்த அளவுக்கு நம்ம பிசிக்கல் வந்து அவ்வளோ கஷ்டம் இருக்காது. இருந்தாலும் நீங்க ரெகுலரா உங்க லைட்டா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எளிதா என்ன பண்ணலாம்? இந்த பிஇடி வந்து நம்ம எலிஜிபிள் ஆக முடியும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுவாங்க? எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பிஇடிக்கு ஒரு 1 மந்த் முன்னாடி எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பிஇடி 1 மந்த்துக்கு அப்புறம் நடக்க போகுது. ஓகே, அப்போ இந்த 1 மந்த் என்ன பண்ணுவீங்க? ஃபுல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பீங்க. ஓகேவா? அப்போ பிஇடி தேர்வு நடக்கும். ஓகே, இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சென்னையில வந்து நடக்கும். சென்னை ஆவடி இந்த மாதிரி ஏரியா மைதானத்தில் நடக்கும். ஓகேங்களா? இங்க போய் என்ன பண்ணுவீங்க? அதே தான் ஒரு 4 டேஸ் பிஃபோர் வந்து உங்களுக்கு ஹால் டிக்கெட் வரும். பிஇடிக்கான ஹால் டிக்கெட் வரும். அந்த ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து என்ன பண்ணுவீங்க? நீங்க பிஇடிக்கு போவீங்க. இது சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆவடியில் நடக்கும். அங்கே போய் பார்த்தா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஹிந்திக்காரங்க தான் இருப்பான். ஸோ போன முறையெல்லாம் அது போன முறை பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக ஹிந்திக்காரங்க தான் இருந்தாங்க. ஸோ ஏன் அப்படின்னா நம்மளுடைய ஜோனில் வந்து அவங்க எழுதி பாஸ் பண்ணி அவங்க பிஇடி வந்து அட்டன் பண்ண வந்திருப்பாங்க. ஸோ நம்மளுடைய தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே கம்மியாக தான் இருப்போம். ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் பார்த்து நீங்கள் போகும்போது தெரியும். இந்த மாதிரி நீங்கள் தேர்வு எழுதி பிஇடிக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ அங்கே பிஇடி தேர்வு அங்கே என்னது இதே மாதிரி தான் ஆதார் வெரிஃபிகேஷன் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய கையிலையும் கால்லையும் என்ன பண்ணுவாங்கன்னா டேக் வந்து போட்டு விடுவாங்க. ஓகேவா? டைமர் டேக். ஓகேவா? டைமர் டேக் வந்து பார்த்தீங்கன்னா கையிலையும் கால்லையும் கரெக்டாக டைட்டாக போட்டு விட்ருவாங்க. ஏன் அப்படின்னா இங்கே டைம் பேஸ் பண்ணி தான் என்னது இருக்கு. என்ன ஒன்று என்னது ரன்னிங் இருக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெயிட் லிஃப்டிங் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்கள் வெயிட் தூக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் போய் அதை வைக்கணும். அதே மாதிரி அடுத்து ரன்னிங் கண்டினியூஸாக வந்துடும். ஓகேவா? இது முடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வெளியே வந்துருக்கீங்க. ஓகேவா? வெயிட்டும் தூக்கணும், ரன்னிங் முடியுது, ரெண்டுமே எலிஜிபிலிட்டி தான். இப்போ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? இது முடிஞ்சதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிஇடிக்கான நீங்க வந்து எலிஜிபிளா இல்லையான்னு சொல்லிட்டு உங்க லிஸ்ட் ஒன்று வந்துடும். உடனே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? அன்னன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. எலிஜிபிளா இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? அடுத்து இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பிஇடிக்கான ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பிஇடிக்கான ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண இவங்க தான் என்ன பண்ணுவாங்க? டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்டு மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு போவாங்க. ஓகேவா? இதுதான் அவங்களுடைய ஃபைனல். பிஇடி முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிசல்ட் வந்து என்ன ஆகும்? இந்த எக்ஸாம் மார்க்ஸை பேஸ் பண்ணி கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க. இதில் யார் நல்லா ஸ்கோர் பண்ணிக்காங்களோ இங்கே யார் எலிஜிபிளாக இருக்காங்களோ அவங்க என்ன ஆகும்? ரிசல்ட்டில் செலக்ட் ஆகி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கலுக்கு போவாங்க. ஓகேங்களா? ஏன்னா இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இதுலயே பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் எவ்வளோ அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஃபைனலா இந்த பிசிக்கல் முடிஞ்சதுக்கு அப்புறம் கட் ஆஃப் எனக்கு எவ்வளவுன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் லிஸ்ட் அனௌன்ஸ் ஆகும். ஓகே, அந்த ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல மேக்ஸிமம் கரெக்டாகவும் போயிடுவாங்க. சில பேர் அங்கே போகாமல் போயிட்டாங்கன்னா செகண்ட் லிஸ்ட் திரும்ப அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு லிஸ்ட்டாக அனௌன்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஒவ்வொன்றிலையும் ஃபர்ஸ்ட் லிஸ்ட்லேயே வந்து உங்களுக்கு ஓகே, சப்போஸ் வரல பார்டரில் வருது அப்படின்னா செகண்ட் லிஸ்ட் வருதான்னு செக் பண்ணுங்க. ஏன்னா வர வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? ஏன்னா இது வந்து இந்த ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல யாரோ கரெக்டாக அட்டன் பண்ணாமல் போனால் தான் உங்களுக்கு செகண்ட் லிஸ்ட் ஒன்று வரும், இல்லைன்னா உங்களுக்கு வராது. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக சில பேர் அட்டன் பண்ணாமல் தான் இருப்பாங்க. அதனால திரும்பி நான் ஒரு லிஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதே மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு லிஸ்ட்டாக அனௌன்ஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இதே ப்ராசஸ் போயிட்டு உங்களுக்கு கரெக்டாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நீங்கள் வாங்கிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். அப்போ அப்ளை பண்ணுறதுல இருந்து ஸோ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரைக்கும் எவ்வளோ ப்ராசஸ் போகுதுன்னு பாருங்க. ஸோ இப்போ இவ்வளோ ப்ராசஸ் போக எவ்வளோ நாள் ஆகும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ தான் நம்ம அப்ளை பண்ணவே முடிக்க போகிறோம். மார்ச் 1 தான் லாஸ்ட் டேட்டு. அதுக்கப்புறம் மாடிஃபை பண்ணுற லிங்க் இருக்குது. ஸோ இதே மாதிரி அந்த தேர்வுங்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ மார்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் தேர்வு நடைபெற போகுது. ஸோ அதுக்கப்புறம் என்டிபிசி கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட் தேர்வு நடைபெறணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாராமெடிக்கல் எக்ஸாம் நடக்காமல் இருக்கு. அடுத்து மினிஸ்ட்ரியல் ஐசோலேட்டட் கேட்டகரி எக்ஸாம் நடக்காமல் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் குரூப் டி தேர்வு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பா ஒரு மினிமம் ஒரு பார்த்தோம் அப்படின்னால மேக்கு அப்புறம் தான் தேர்வு நடைபெற வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால எந்த ஒரு டவுட் இல்லை. இருக்கக்கூடிய மேக்கு அப்புறங்கும் போது பார்த்தா ஒரு 3 மாதம் இருக்கு. அந்த 3 மாதம் நல்லா ட்ரை பண்ணினா நல்லாவே ஸ்கோர் பண்ண முடியும்.
ஸோ நம்முடைய தமிழ் ஐஏஎஸ் அகாடமிலையும் ஆர்ஆர்பிக்கான ஆன்லைன் கிளாஸ் தமிழ்லேயே கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மிக குறைந்த விலையில தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு புக்ஸ் வேணாலும் நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம், இல்லை டெஸ்ட் வேணாலும் நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம், இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வேணாலும் அதையும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அல்லத்துக்கான லிங்க்கும் டீட்டெயில்ஸ் அனைத்துமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அந்த வீடியோ அப்பெல்லாம் பாருங்கள். உங்களுக்கு எது தேவையோ அதை வாங்கி இன்னைக்கு உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க, கேப் விடாதீங்க. ஏன்னா ரயில்வேல இந்த முறை அதிகமான தமிழர்கள் வேலைக்கு போகணும், ஓகேங்களா? ஸோ அந்த குறிக்கோளை வச்சு தான் ஸோ அனைத்தையுமே நான் முடிந்த அளவுக்கு அமௌண்ட்டை கம்மியாக வச்சு தான் அவங்க ஜாயின் பண்ண வச்சுட்டு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும். ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. இந்த முறை கண்டிப்பாக நம்ம போகணும். இன்னும் விடையில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.